ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் ஒரு அனுபவமில் அரிசி வெள்ளை புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வெல்லமும் யூஸ் பண்ணலாம், கருப்பட்டி இருந்தால் நீங்கள் கருப்பட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லத்தில் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு அரை பவுல் வரைக்கும் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலர்ஃபுல்லாக வர்றதுக்காக இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எதுக்காக இந்த தண்ணி சேர்க்குறோம் அப்படின்னா புட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வர்றதுக்காக. சில நேரங்களில் வெல்லத்தோட கலர் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்காது. அதனால் இந்த மஞ்சள் தண்ணி தெளித்தோன்னா புட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு தண்ணி ரெடி ஆகிடுச்சு, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அரிசி மாவு எடுத்துக்கலாம். இந்த அரிசி மாவு நான் கடையில் வாங்கின மாவு தான் எடுத்திருக்கேன். நான் 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போது இந்த அரிசி மாவு ஃபுல்லாக நம்ம இந்த மஞ்சள் தண்ணி ஊற்றி நல்லா பெசரி விடணும். அதாவது ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, ஜஸ்ட்டு தெளித்து அந்த மாவு ஃபுல்லாக ஈரப்பதமாகிற அளவுக்கு நம்ம பெசரி விடணும். பாருங்கள், லைட்டாக தொளிச்சிக்கிறேன். தொளிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி பெசரி விட்டுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தொளிக்கணும். ஏன்னா இந்த பாருங்களேன், நமக்கு அந்த ஈரப்பட்ட இடம் ஃபுல்லாக நமக்கு கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. அந்த மாதிரி எல்லா மாவும் நமக்கு கலர் மாறணும், அந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும். லைட்டாக தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும். நீங்கள் அட்டை ஸ்ட்ரெச்சு ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப கட்டிப்பட்டு போயிடும். அடுத்தது நான் இந்த அரிசி மாவு கடையில் வாங்கியிருக்கேன். இது டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். நீங்கள் வீட்டிலே கூட அரிசி மாவு செஞ்சு அதுக்கப்புறம் இந்த புட்டு செய்யலாம். அதாவது அரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா உலர விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ், அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஜலிச்சு அந்த மாவை எடுத்துக்கணும். சில பேர் அதை வறுத்து கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது நல்ல பெரிய ப்ராசஸ். உங்களுக்கு அந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்னா டக்குன்னு கடையில் வாங்கின மாவை யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி நல்லா தெளித்து எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. பாருங்கள், நல்லா ஈரப்பதமாக இருக்குது. இதை நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் நான் கீழே தண்ணி வச்சுருக்கேன். மேலே இந்த மாதிரி துணி போட்டு அதில் நம்ம இப்போ கலந்து விட்ட அந்த அரிசி மாவை இதில் சேர்த்துடலாம். சிம்மில் வச்சிங்கன்னா 5 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் மீடியமில் வச்சிங்கன்னா ஒரு 3 மினிட்ஸில் நமக்கு வெந்துடும். ஸோ இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், பார்க்கவே லைட் எல்லோ கலரில் நமக்கு அழகாக இருக்குது. அந்த ட்ரை ஃப்ளார் தெரியாத அளவுக்கு நமக்கு கொஞ்சம் ஈரப்பதமாகவும் இருக்குது. அந்த ஈரப்பதத்திலே நமக்கு புட்டு நல்லா வெந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நடுவில் உள்ள ஹோலில் நீங்கள் போடாதீங்க, அப்போ தான் நமக்கு தூக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், புட்டு சூப்பராக வெந்துருச்சு. உங்களுக்கு கலரே மாறி இருக்கிறது நல்லா தெரியும். லைட்டாக தொட்டு பார்த்திங்கன்னா கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நான் மாவெல்லாம் ஜலிக்கவே இல்லை, நல்ல நைஸ் மாவில் அப்படியே டைரெக்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இட்லி தட்டிலேருந்து இதை நம்ம மாற்றியாச்சு. இப்போ இதில் நம்ம இனிப்பு சேர்க்கணும். அதுக்கு நம்ம வெள்ளைப்பாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நமக்கு பாகு கன்சிஸ்டன்சி வரணும். இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம், நல்ல ஃப்ளேவருக்காக. ஸோ எல்லாம் சேர்ந்து கொதிக்குது. இது சுத்தமான வெல்லம் தான். இல்லைனா நீங்கள் வெல்லத்தை கரைச்சிட்டு ஒரு தடவை வடிகட்டிட்டு திருப்பி பாயில் பண்ணிக்கோங்க. நான் டைரெக்டாக அடுப்பில் வச்சுட்டேன். இது நல்ல வெல்லம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கன்சிஸ்டன்சி செக் பண்ணலாம். நமக்கு அந்த ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும். பாருங்கள், நல்லா ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நான் இன்னொரு தடவை கூட எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த டயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாகை உடனே நம்ம இந்த வேக வச்சுருக்க புட்டில் சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிண்டி விட வேண்டியதுதான். வெள்ளைப்பாக ரொம்ப நேரம் நீங்கள் வெளியில் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு திருப்பி கெட்டியாகிடும். அதனால் அதை உடனே இந்த மாவில் சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்க வேண்டியதுதான். இந்த வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி பாகு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதே மாதிரி நமக்கு உதிரியாக இருக்கணும் புட்டு. ரொம்ப பாக ஊற்றிடாதீங்க. ஆனால் நமக்கு எடுத்துருக்க அளவுக்கு நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ வெள்ளைப்பாகு ஊற்றி இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் இனிப்பு படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
பாருங்கள் நல்லா உதிரியாக இருக்குது. தேவையான அளவு நீங்கள் வெள்ளைப்பாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க ஃப்ளேவருக்காக. இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோட 1 மூடி துருவின தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த நவராத்திரி கொலுக்கெல்லாம் வந்து இது ஒரு பிரசாதமாக பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இதில் வந்து நெய்யில் வறுத்த முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக. ஸோ ஹெல்த்தியான ஸ்நாக்கு நீங்கள் காலையிலே டிஃபனாக கூட சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். எங்கள் வீட்டிலலாம் சாட்டர்டே சண்டேயில் மார்னிங் டிஃபன் வந்து ஏதாவது ஒரு புட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது அப்படின்னு. ஈஸியாக செஞ்சிடலாம். நான் அரிசி மாவு வீட்டில் ஊற வச்செல்லாம் அரைக்கலை, டக்குன்னு கடையில் வாங்கின அரிசி மாவுலே நான் செஞ்சிட்டேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.